வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போவோட ஒரு வேற லெவல் சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து இருக்கு. ஓப்போ ஃபைண்ட் X9 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் வந்து லான்ச்சே ஆகலை. தேங்க்ஸ் டு அவர் ஸ்பான்சர்ஸ் மிஸ்டர் தமிழா மொபைல். ஸோ நம்ம வந்து லான்ச்க்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு டீட்டெயில்டான இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக் இன் இந்தியா, அப்புறம் வந்து 10+ இயர்ஸ் வித் யூன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாசல்பிளாடோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட எம்ஆர்பி வந்து 80,000 வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா பின் கமெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சிலிக்கான் கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிள் அண்ட் சிம் இஜெக்டர் டூல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோன் வந்து எடுப்போம். ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த ஒரு மாதிரியான பிரான்ஸ் கலரில் வந்து இருக்குது. ஸோ இந்த கலருமே பார்க்க நல்லா சூப்பராக வந்து இருக்குது. நான் இந்த கவர்லேருந்து அப்படியே அழுங்காமல் வந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்க கிட்ட மட்டும்தான் வந்து ஐக்யூவோட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ், மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது, எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஓப்போ ஃபைண்ட் X9 ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் மிஸ்டர் தமிழா மொபைல்ஸில் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செம சூப்பரான ஒரு ப்ரீ புக்கிங் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா உங்களுக்கு வந்து ஓப்போவோட அஃபிஷியல் மேக்ஸேஃப் சப்போர்ட் உள்ள ஒரு கேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து ஓப்போட ஒரு ப்ரீமியமான ஒரு இயர்பட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். இது போக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஃபோனை மிஸ்டர் தமிழா மொபைல்ஸில் வந்து ப்ரீ புக் வந்து பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோன் அஃப்கோர்ஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கண்டிப்பாக அதோட சைஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசில், அதே சமயத்தில் ரொம்பவுமே குட்டியாகவுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக வேறு லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் வெறும் 8 mm திக்னஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா வெறும் 203 கிராம்ஸ் தான் இதோட வெயிட் வந்து இருக்குது. பரவாயில்ல, 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துமே இது வந்து வெறும் 203 கிராம்ஸ் தான் வந்து லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இருக்குது. டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட். இந்த டைப் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா ஒரு ஃபாஸ்டரான ஸ்பீட் வந்து கொடுத்துருக்கலாம். USB 2.0க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. USB 3.2க்கான சப்போர்ட் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்க ஆக்ஷன் பட்டன் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்போமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து மைண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் வந்து இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஏர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஏர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோனில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா IP69க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 7i வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ்னு வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.59 இன்ச்க்கான 120 Hz ப்ரோ XDR டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் டிஸ்பிளேயில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டால்பி விஷனுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது.
அண்ட் இது போக இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லோவான பிரைட்னஸ், வெறும் 1 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் நமக்கு வந்து 3600 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிரைட்னஸ்மே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ சூப்பர். அப்புறம் இதில் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா சைனீஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்க மாதிரி இதுலேயுமே நமக்கு வந்து 3840 ஹெர்ட்ஸ்க்கான பிடபிள்யூஎம் டிம்மிங்கான சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேல என்னென்ன ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸில் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் கலர் மோட்ஸில் வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், நேச்சுரல், விவிட். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கலர் டெம்பரேச்சருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ கேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஃபீச்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் டோன் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இமேஜ் ஷார்ப்னர்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வீடியோ கலர் பூஸ்ட்னு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஹையில் தான் வந்து இருக்குது. அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபோனோட பெசல்ஸ் பாருங்கள், ரொம்பவுமே ஸ்லிம்மாக வேறு லெவலில் வந்து இருக்குது. ரொம்பவுமே ஸ்லிம்மான பெசல் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஓகே. இதில் வந்து எல்டிபிஓ டிஸ்பிளே மட்டும் மிஸ் ஆகுது. அது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் சூப்பராக இந்த ஃபோனில் வந்து இருந்திருக்கும். அடுத்து ப்ராசர்னு வரையில் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3 நானோமீட்டரில் பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் மீடியாடெக் டிமென்சிட்டி 9500 சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் சிப்செட்டுன்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக 2026 லான்ச் ஆகிற சிப்செட்லேயே இதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிப்செட்டுன்னு வந்து சொல்லலாம். இது கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 8885 அண்ட் ஆப்பிளோட A19 ப்ரோக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஈக்குவலண்ட்டான சிப்செட் தான் வந்து இது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் இந்த சிப்செட்டில் வந்து சுத்தமாக கவலையே பட தேவையில்ல. அப்புறம் ரேம் டைப்புன்னு வரையில் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் LPDDR5X ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா UFS 4.1க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் தான். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 6க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அப்புறம் பேட்டரின்னு வரையில் இந்த ஃபோனில் முன்னாடியே பார்த்த மாதிரி 7025 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி லைஃப் பற்றி நீங்கள் இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக கவலையே பட தேவையில்ல. அப்புறம் சார்ஜிங் வரையில் முன்னாடியே பார்த்த மாதிரி அதுவுமே பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோனில் சுத்தமாக கவலையப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரொம்ப பெரிய ஹைலைட்டான அதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா, டெலிஃபோட்டோ கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் மூணுமே பார்த்தீங்கன்னா 50 MP சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது போக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ கலர் கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான கலர்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நமக்கு வந்து Find X9 ப்ரோவில் இருக்க மாதிரி இதுலேயுமே வந்து 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட்டாச்சும் இவங்க வந்து கொடுத்துருக்கலாம். இது போக அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஹாசல்பிளாடோட கொலாபரேஷனுமே இந்த கேமராஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் மோட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாஸ்டர் மோடில் என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு வந்து ரொம்பவுமே நேச்சுரலான அவுட்புட்ஸ் வந்து இந்த மாஸ்டர் மோடில் வந்து கிடைக்கும். மெயினாக ஸ்கின் டோன்ஸ் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாஸ்டர் மோட் தான் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இப்போ நான் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளால் வந்து 4K 120 FPS வரைக்குமே வந்து ஷூட் பண்ண முடியும். சூப்பர். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து HDR வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோவில் அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 120x வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணும். அப்புறம் வந்து போர்ட்ரேட் மோட் வந்து இருக்குது. போர்ட்ரேட் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபில்டர்ஸுமே நிறையா பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியூட்டி மோடுமே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹாசல்பிளாட் ஹை ரெசல்யூஷன் மோட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 50 MP பார்த்தீங்கன்னா இந்த மோடில் வந்து ஆன் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோடில் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நைட் மோட், பனோரமா, ப்ரோ வீடியோ, அப்புறம் ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர், டூயல் வியூ வீடியோ, அண்டர் வாட்டர், அப்புறம் ஸ்டிக்கர், டெக்ஸ்ட் ஸ்கேனர், டாக்குமெண்ட் ஸ்கேனர், அப்புறம் எக்ஸ்பேண்ட்னு ஒரு மோடுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம்.
அப்புறம் 2 விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த ஃபோனில். அது என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து நெட்வொர்க் பூஸ்டிங்க்கு வந்து S1 டெடிகேட்டடாக ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுப்பீரியரான அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அன்லாக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஓப்போட லேட்டஸ்ட் ColorOS 16 அண்ட் Android 16 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ColorOS 16ல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு தனியான ஒரு செக்ஷனே வந்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே தனி வீடியோ வந்து வந்துடும் ColorOS 16க்கு. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி ஒரு டெடிகேட்டட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ColorOS 16 பற்றி இனிமேல் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இது எந்த மந்த்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டில் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா October 1, 2025க்கான செக்யூரிட்டி அப்டேட்டில் வந்து இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட் Android 16 தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங் நிறைய இந்த ஃபோனோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எவ்வளோன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா வந்து லான்ச் ஈவெண்ட் முன்னாடி ஷூட் பண்ணுறனால இந்த ஃபோனோட ப்ரைஸிங் தெரிஞ்சோடனே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 3 நெகட்டிவ்ஸ்லாம் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கண்டிப்பாக அதில் வந்து இன்னுமே நல்லா ஃபாஸ்டரான Type-C போட்டு வந்து கொடுத்துருக்கலாம். Type-C 3.2க்கான சப்போர்ட் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேல கண்டிப்பாக அவங்க வந்து LTPO டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ். நெக்ஸ்ட் கேமராஸ்னு வரையில நமக்கு வந்து செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த 3 தவிர பெருசாக அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே வந்து பார்க்க முடியாது. நல்ல ஒரு சாலிடான வேறு லெவல் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் பற்றி நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.